செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பீரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே 14/5/2025 புதன்கிழமை அன்று இரவு 10:36 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 குருபகவான் அதிசாரமாக தன் உச்ச வீடான கடகராசிக்கு செல்கிறார். அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார். அதாவது கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 மீண்டும் மிதுன ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அடுத்த குரு பேச்சு என்பது ஜூன் 1, அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 இரவு 1:50 குரு பகவான் மிதுன ராசிக்கு கடகராசிக்கு செல்கிறார். அடுத்த குரு பேச்சு அடுத்த வருடம் ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிறது. இந்த குரு பேச்சின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். மூலம், பூராடம், உத்திராடம், உணாபத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த குருபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வருகிறார். 7ஆம் இடம் வந்து உங்கள் ராசியை முழுவதுமாக பார்வையிட வருகிறார். ஆகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சந்தோஷமான முன்னேற்றத்தை தரக்கூடிய யோகமான குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. இதுவரை இருந்த கடன் சுமைகள் ஓரளவு குறைந்த நன்மைகளை பெறுவீர்கள். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு நல்ல பலன்களை பெறுவீர்கள். தெய்வஸ்தங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். பெரியவர்களுடைய ஆசி, தெய்வ ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதுவரை இப்பொழுது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் குருபான் உங்கள் ராசிக்கு பார்வையிடும் வரை அர்த்தாஷ்டம சனியுடைய தோஷம் பண்ணாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக விரைவில் திருமணம் கைகூடும். அதிலும் முக்கியமாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் மாமனாருக்கு ஆகாது என்று ஒரு விதியை சொல்லி திருமணத்தை தடுத்து கொண்டிருப்பார்கள். ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், மூலம் நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தால் மட்டுமே மாமனாருக்கு ஆகாது. மாமனாருக்கு ஆகாது என்று மாமனாருக்கு ஆகாது என்று மண்மானரை கொன்றுவிடும் என்ற அர்த்தம் அல்ல. மாமனாருக்கு ஆகாது என்றால் தனக்கும் மாமனாருக்கும் ஏதாவது விரோதம் ஏற்படும் என்றுதான் கணக்கில் கொள்ள வேண்டுமே தவிர கொன்றுவிடும் என்ற அர்த்தம் கொள்ளக்கூடாது. மற்ற 2, 3, 4 பாதங்களுக்கு மூலம் நட்சத்திர தோஷம் என்பது அறவே கிடையாது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால்தான் அதிக தோஷம். இந்த மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் தோஷ பரிகாரமாக ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்து உங்களுடைய மூலம் நட்சத்திரம் அன்றே உங்களுக்கு எடைக்கு எடை பச்சரிசி வெள்ளம் ஆஞ்சநேயருக்கு கொடுத்தால் தோஷங்கள் விலகிவிடும். விரைவில் திருமணம் கைகூடும். மேலும் முழுமையான குருபலம் இப்பொழுது இருக்கிறது. ஒரு வருடம் குருபலம் இருக்கிறது. அந்த குருபலத்தின் காரணமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது மூலமோ, பூராடம், உத்திராடம், 1வது பாதமோ எதுவாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்றால் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால், புத்திரஸ்தானத்துக்கு தைரியஸ்தானத்தில் குருபான் இருப்பதனால் நல்ல வீரியம் கிடைக்கும். அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் சொந்த தொழில் நன்றாக அமையும். அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடத்தில் மாற்றலும் கிடைக்கும். நீங்கள் விரும்பினால் மட்டுமே மாற்றம் கிடைக்கும். இல்லாவிட்டால் மாற்றம் இல்லாமல் இங்கே இருக்கின்ற இடத்திலேயே கூட நீங்கள் உயர்வை பெற முடியும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். படித்த மாணவர்களுக்கு விரும்பிய இடத்திலே கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். மேலும் படித்த மாணவர்கள், அதாவது நல்ல மதிப்பெண்களை பெற்று படித்த மாணவர்களுக்கு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைப்பதோடு இல்லாமல் படித்தவுடன் இன்டர்வியூலே, அதாவது கேம்பஸ் இன்டர்வியூலே நிச்சயமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷம், உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் சந்தோஷம் கிடைக்கும். விவசாயிகள், கரும்பு விவசாயிகள், மேலும் மஞ்சள் விவசாயிகள், பழ விவசாயிகள், அரிசி பயிரிடுகின்ற விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள்.
மேலும் அந்த லாபத்தின் மூலமாக, பயிர்கள் வருகின்ற லாபத்தின் மூலமாக அருகில் இருக்கிற நிலத்தை, விவசாய நிலத்தை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு தெய்வ அந்தஸ்து, புகழ் அனைத்தும் கிடைக்கிறது. மேலும் இதுவரை உங்களை தூற்றியவர்களெல்லாம் இனிமேல் உங்கள் மீது பெருமைப்பட பேசுவார்கள். உங்கள் எதிரிகள் கூட உங்களிடம் சற்று விலகி இருப்பார்கள். எதிரிகள் கூட உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள். வீடு மனை, இதுவரை இல்லாதவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. 2 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் 4 சக்கர வாகனத்தை வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள். உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். இதுவரை சென்ற வருடமிருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இதுவரை உங்கள் மனதில் ஒரு பயம் இருந்தது. அந்த பயமெல்லாம் விலகி இனிமேல் தைரியமாக செயல்படுவீர்கள். அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, மேலும் நன்மைகளை பெறுவதற்காக மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஒருமுறை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. முடிந்தால் ஒருமுறை நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம், அல்லது சுசீந்திரம் சென்று ஆஞ்சநேயர் தரிசனம் செய்துவிட்டு வரலாம். பூராடம் நட்சத்திரத்துக்கு தேவதையாக வருணன் போற்றப்படுகிறார். பூராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் அவர்கள் பொதுவாக பூராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் நல்ல வாழ்க்கையை முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக குடிநீர் தானம் செய்வது நல்லது. அல்லது அருகில் இருக்கின்ற ஜலகண்டேஸ்வரர் கோயில், அதாவது திருவானைக்கோயில், அதாவது திருச்சி அருகே திருவானைக்கோயில் என்ற ஊர் இருக்கிறது. அங்கே ஜலத்திலேயே சிவபெருமான் இருப்பார். ஆகவே ஜலகண்டேஸ்வரை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. உத்திராடம் உணவு பாத்திலே பிறந்தவர்கள் அவருக்கு தேவதை விஸ்வ தேவதை, அதாவது விநாயகர் பெருமான் தான் விஸ்வ தேவதை என்றும் கூறுவார்கள். ஒருமுறை பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை வணங்கிட்டு வந்தால் எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அனைத்தும் விலகி எல்லா வகையிலும் நன்மைகளை பெற்று, இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.